சந்தேகம் அப்படின்னு சொன்னாலே உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, மற்றவங்கள சந்தேகப்படுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். சந்தேகத்துக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. சந்தேகத்துக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மை நாமே சந்தேகப்படுறது. அது என்னங்க நம்மளை நாமே சந்தேகப்படுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் செல்ஃப் டவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆற்றல், நம்முடைய திறமைகள் மேலே நமக்கு இருக்கிற சந்தேகம். இந்த செல்ஃப் டவுட் எதனால் வருது? இந்த செல்ஃப் டவுட்டை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம எதிர்பார்க்குற பல நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் அ மைண்ட் கோச் மற்றும் ஹோபனோபோனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது நம்முடைய திறமைகள், நம்முடைய ஆற்றல், அது மேலே நமக்கு இருக்கிற அவநம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் என்றைக்கு வருது அப்படின்னா, இன்றைக்கி நேற்று கிடையாது. எப்பயோ நம்ம மனசில் தோன்றியிருக்கிற ஒரு விஷயம். அது சில சமயங்களில் அது வெளிப்பட்டுட்டே இருக்குது. எதனால் இந்த சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னால், ஒரு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சின்ன வயசில் நம்ம ஏதாவது செஞ்சுருப்போம். உடனே நம்முடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை கூட உனக்கு சரியாக செய்ய தெரியலையா, இதை கூட உனக்கு சரியாக பண்ண முடியலையா அப்படின்னு யாராவது ஒருத்தர், நம்மளுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ், இல்லை யாராவது ஒருத்தர் நம்மளை சின்ன வயசில் அப்படி சொல்லியிருக்கலாம். அது நம்முடைய ஆழ் மனதில் பதிஞ்சு போய் நம்மளால் இந்த விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு பதிஞ்சு போயிருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, பல விஷயங்களில் அந்த செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வளர்ந்த பிறகும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செய்ய போகிறோம், ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம், அதாவது நம்ம இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், புதுசாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது மனசுக்குள்ளேருந்து கொஞ்சம் எட்டி பார்க்கும். இந்த விஷயம் நம்மளுக்கு இது வரைக்கும் செய்ய தெரியாதே, இப்போ தான் நம்ம புதுசாக செய்ய போகிறோமே, இது நம்மளால் சரியாக செஞ்சு முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயந்தான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த செல்ஃப் டவுட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம எவ்வளோ தூரம் ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய வாழ்க்கையோட சக்ஸஸே அடங்கியிருக்கு. இல்லை நம்மளால் இது முடியாது அப்படின்னு கேட்ட உடனே சரி ஓகே இதை செய்ய வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோமா, இல்லை இந்த விஷயத்தை கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளார நமக்கு நாமே தைரியம் சொல்லிக்கிட்டு அந்த விஷயத்தை நம்ம ப்ரொசீட் பண்ணுறோமா? இதுதான் வாழ்க்கையோட சக்ஸஸை நிர்ணயிக்குது. ஏன் அப்படின்னா, இந்த சந்தேகம் இருக்கு இல்லையா, இந்த செல்ஃப் டவுட், அது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லாமல் தான் இருக்கும். சில சமயங்களில் எவிடன்ஸ் இருக்கலாம், பல சமயங்களில் எவிடன்ஸ் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஒவ்வொரு தடவையும் இந்த சந்தேகம் நம்ம மனசுக்குள்ளார வரப்போ, இந்த சந்தேகத்துக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு நாமே கேட்கலாம். பல சமயங்களில் அப்படி எதுவும் இருக்காது, யாராவது ஒருத்தங்க சொன்ன விஷயமாக தான் இருக்கும். அன்றைக்கி கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு யாராவது சொன்னதாக நம்ம மனசில் பதிஞ்சு போயிருக்கோம். ஸோ அது ஞாபகத்துக்கு வரலாம். அப்போ என்ன சொல்லிக்கலாம், அது அவங்களுடைய ஓன் ஒப்பீனியன், அது கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு தைரியம் சொல்லிவிட்டு நமக்கு நாமே செய்ய அந்த விஷயத்தை நமக்கு நாமே தைரியம் சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ். நம்ம ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருப்போம், அது பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமா இருக்கும், ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை வேலையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருப்போம், செஞ்சுருப்போம். ஆனால் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அது ஒரு சக்ஸஸாக இல்லாமல் இருந்திருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, மனசுக்குள்ளார, ஏன்னா அதோட இம்பேக்ட் பெருசு இல்லையா, ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியலங்கிறப்போ அதோட வருத்தம் வேதனையெல்லாம் மனசில் இருக்கும் இல்லையா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் நம்ம மனசில் பதிஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால் நம்ம மனசில் இந்த விஷயத்தை நம்ம போன தடவை ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம், அதை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியல, அப்போ இந்த விஷயத்தை நம்மளால் முடிக்க முடியுமா அப்படின்னு அந்த சந்தேகம் திரும்பி மனசில் வர ஆரம்பிக்குது. இது ஆக்சுவலாக நம்மளை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற மெக்கானிசம் தான். ஏன்னா நம்ம அதை சரியாக பண்ணணும் இல்லையா, அதனால் நம்முடைய ஆழ்மனம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சந்தேகத்தை எழுப்புது. சரி, இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லிக்கலாம்? போன தடவை சரியாக பண்ணலை, ஆமாம் கரெக்டு தான். ஏன் அப்படின்னா, அப்போ எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலை, எனக்கு அந்த அளவு நாலேஜ் இல்லை, அதனால் அந்த விஷயத்தை நான் சரியாக செய்ய முடியல. ஆனால் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் பல பாடங்களை நான் கற்றுக்கிட்டேன், பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய திறமைகளை நான் வளர்த்துக்கிட்டேன். அதனால் அந்த விஷயத்தை, அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும்,
இப்போ என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும், பிகாஸ் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட், நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளார திருப்பி நம்ம சொல்லிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் இந்த சந்தேகம் வரப்பையும் திருப்பி திருப்பி நம்ம சொல்லிக்கலாம். கண்டிப்பாக நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயங்களை கற்றுருப்போம். இதெல்லாம் செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தோணி இருக்கும். இட் இஸ் அ லைஃப் லெசன் இல்லையா? கண்டிப்பாக அந்த தப்பை நம்ம திருப்பி செய்ய போகிறதில்ல. ஸோ அந்த விஷயத்தை சரியாக செய்கிறதுக்கு எப்படிங்கிறதே நிறைய விஷயத்தை கற்றுருப்போம். ஸோ அந்த தைரியத்தில் தான் நம்ம செய்யலாமாங்கிற யோசனையே நம்மளுக்கு வருது. அதனால் நம்ம மனசில் திருப்பி சொல்லிக்கலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பாடம் கற்றுக்கிட்டு இப்போ நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார திருப்பி சொல்லிக்கலாம். இப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, எப்பயோ உருவான அந்த செல்ஃப் டவுட், நம்முடைய ஆழ் மனதில் ஆழமாக பதிஞ்சு போயிருக்கிற அந்த செல்ஃப் டவுட் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். நம்ம ரீரைட் பண்ணுறோம். இட் இஸ் கால்ட் ரீப்ரோக்ராமிங் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்முடைய பழைய விஷயங்களை எடுத்துகிட்டு புதுசாக நம்ம ரீரைட் பண்ணுறோம், புதுசாக நம்ம மனசில் பதிய வைக்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மனதில் இருக்கிற அந்த சந்தேகம், நம்முடைய திறமைகள் மேலே, நம்முடைய ஆற்றல் மேலே, பொதுவாக வாழ்க்கை மேலே இருக்கிற சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நம்மளுக்கு நம்பிக்கையும் தைரியமும் வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக நம்ம துணிஞ்சு பல விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம பெறணும்னா கண்டிப்பாக we have to take action. பல செயல்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அந்த செயல்களை செய்கிறதுக்கு தடையாக இருக்கிற அந்த நம்முடைய சந்தேகங்கள், அதை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். அந்த சந்தேகங்களை ஓவர் கம் பண்ணுறோம், அந்த செல்ஃப் டவுட்டை ஓவர் கம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் முடிவெடுத்து சரியான முறையில் நம்மளால் செய்ய முடியும். அதற்கேற்ற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நம்முடைய ஆழ்மனமே நம்மளுக்கு கொடுக்கும். இதனால் நம்ம எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். எல்லாவற்றையும் நல்லபடியாக முடித்து சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸை நம்ம வாழ்க்கையில் நம்மளால் பெற முடியும். அதனால் இந்த ஓவர் கம்மிங் செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, ஒவ்வொருத்தரையும் டவுட் வரப்போ மனசுக்குள்ளார திரும்பி அதுக்கு பதில் சொல்லிக்கிறது தான். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் இந்த மாதிரி திரும்பி திரும்பி செய்ய செய்ய பழைய செல்ஃப் டவுட் மாறி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நம்மளால் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.